ஹாய். ரொம்ப சிம்பிளான, ஆனா சேலஞ்சிங்கான ஒரு ரெசிபி பார்க்கலாமா? ரவா கேசரி. ஒண்ணு பிசுபிசுத்து போயிடும், இல்ல கட்டி கட்டி போயிடும். இது நெறைய பேருக்கு ஒரு சேலஞ்ச் தான். கட்டி இல்லாத, பிசுபிசுப்பு இல்லாத ரொம்ப அருமையான ஒரு கேசரி எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு அளவு ரொம்ப முக்கியம். 1 கப்பு ரவை எடுத்தீங்கன்னா, 2 கப்பு சர்க்கரை, 2 கப்பு தண்ணி, 1 கப்பு நெய், தேவையான அளவு முந்திரி பருப்பு. ஒரு வாணலியில ரவைய நல்லா செவக்க வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். கையில எடுத்து பார்த்தோம்னா மணல் மணலா இருக்கணும். இத ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அதே வாணலியில 2 கப் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்சதும் ரவைய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கைவிடாம கிளறணும். ரவை நல்லா வேகிற வரைக்கும் கிளறணும். இந்த பதம் ரொம்ப முக்கியம். ஒரு சிட்டிகை கேசரி கலரும் சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்து வந்ததும் அடுப்ப சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரை சேர்த்து மறுபடியும் கிளறணும். சர்க்கரை சேர்த்ததும் நீர்த்து போகும், கட்டி தட்டுற மாதிரியும் இருக்கும். ஆனா கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். நல்லா சேர்ந்து ரவா கேசரி பதம் வந்ததும் 1/4 கப்பு நெய் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா கிளறுங்க. அந்த கட்டியெல்லாம் நல்லா சேர்ந்து நல்ல ஒரு பதம் செண்டு மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யில முந்திரி பருப்பை பொன்னிறமா வறுத்து கேசரியில சேர்த்துக்கோங்க. அடுப்பை அணைச்சிட்டு மிச்சம் இருக்கிற 1/4 கப் நெய்யும் சேர்த்து நல்லா கிளறி ஒரு கப்ல எடுத்தீங்கன்னா கிளாசிக்கான ரவா கேசரி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ.